நிதின் கட்கரி அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, நாம் ஒன்றும் காங்கிரஸ் கட்சியைப் போல ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. நம்முடைய கட்சியில் யார் வேண்டுமானாலும், எந்த பொறுப்புக்கு வேண்டுமானாலும் வரலாம் என்பதுதான் பாரதிய ஜனதாவினுடைய சிறப்பு. அதற்கு இப்போது ஆபத்து வருகிற சூழல் வந்திருக்கிறதுன்னு சொன்னார். எதை மையப்படுத்தி அவர் சொன்னாரு? ஜே.பி. நட்டாவுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டு ஒரு எக்ஸ்டென்ஷன குடுத்துட்டீங்க. இப்ப இன்னொரு எக்ஸ்டென்ஷன குடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க. பாஜகவுல இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததே கிடையாது. ஒன்றிய அமைச்சராவும் ஆக்கிட்டீங்க. அமித்ஷாவ என்ன செஞ்சீங்க? ஒன்றிய அமைச்சர் ஆனதற்கு பிறகு அவருடைய தேசிய தலைவர் பொறுப்பு மாற்றி அமைக்கப்பட்டு வேறு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா? இப்ப ஜே.பி. நட்டா ஒன்றிய அமைச்சர் ஆயிட்டாரு. ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் தேர்தல் பொருட்டு கொடுத்தாச்சு. இப்ப 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறப் போகிறதே, அந்த தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை ஜே.பி. நட்டா அறிவிக்கிறார். எதன் அடிப்படையில் அறிவிக்கிறார்? அப்போ இது ஒரு மூவர் கூட்டணியாக மாறி இருக்கிறது. அமித்ஷா, மோடி, ஜே.பி. நட்டா. இது ஒரு சிக்கலை பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள உருவாக்கி இருக்கு.